கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட் சொல்லும்போது நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐசோலேட்டட் ஏரியா. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட்டை போட்டு சுற்றி காம்பவுண்டை கட்டிட்டு உங்களுக்கு வந்து கேட் போட்டு நிறைய அம்யூனிட்டிஸ் கொடுத்து ஸோ அங்கே போய் நம்ம பிளாட்டை வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பேசும்பொழுது நிறைய பேருக்கு ஹெசிடேஷன்ஸ் இருக்கும். இல்லைங்க இது எப்போ டெவலப் ஆகும்னு தெரியல, இது எப்போ வந்து வீடுகள்லாம் வரும்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது, அவுட்ஸ்கர்ட்டில் இருக்குது, ரொம்ப சிட்டி விட்டு தள்ளி இருக்குது, இப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெவலப்டு பை ஸ்டெப்ஸ்டோன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது, ஜாஸ்ட் ஒரு சின்ன ஒரு லேஅவுட் தான், சிஎம்டி அப்ரூவ்டு, ரெரா ரிஜிஸ்டர்ட். ஸோ அகைன் இந்த பிளாட் வந்து பார்த்திங்கன்னா 50% மேலே சேலாகி முடிஞ்சிருச்சு, ரிமைனிங் தான் இருக்குது. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம், பூந்தமல்லிக்கு முன்னாடி காட்டுப்பாக்கன்ற இடத்துல இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னை சுற்றி உங்களுக்கு காமிக்க சொல்கிறேன். இந்த பிளாட் எங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒன்று அப்பார்ட்மெண்ட்டு இல்லை இண்டிபெண்ட் ஹவுசஸ் ஃபுல்லாக இருக்குது. நிறைய அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது, நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு வில்லா பிளாட்டுங்க, கேட்டட் கம்யூனிட்டி வில்லா பிளாட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து வில்லா பிளாட் வந்து காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 8000 ரூபா 8500 விற்கிறாங்க. ஸோ இங்கே வாங்க அதை விட கம்மி. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வீடியோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். வணக்கம் அண்ட் வார்ம் வெல்கம். இது சென்னை ஹோம் அஃபிஷியல் யூடியூப் சேனல். திஸ் இஸ் சாம், யுவர் ப்ராப்பர்ட்டி அட்வைசர். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ்டோன் டெவலப் பண்ண கூட ஒரு ஸ்மாலஸ்ட் வில்லா பிளாட் கம்யூனிட்டி அதில் தான் இருக்கிறோம். ஸோ இந்த கம்யூனிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டு பக்கத்தில் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து ஸ்பெஷல் என்னக்கிட்ட மகரிஷி வித்யா மந்திரி ஸ்கூலுக்கு பக்கத்திலே இருக்குது. ஸோ காட்டு பக்கத்தில் ஸ்டெப்ஸ்டோன் நிறைய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்ஸு. அதுக்கு பக்கத்தில் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சென்னையில் நிறைய இடத்துல ஸ்டெப்ஸ்டோன் வந்து வில்லா பிளாட் டெவலப் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தி வெல் வெஸ்ட் ஃபார் பிளாட் டெவலப்மெண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து 2 feet ஹைட் ஏற்றி இங்கே தார் ரோட் லே பண்ணியிருக்காங்க. ரெண்டு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெடஸ்ட்ரன் போட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் அகைன் வந்து உங்களுக்கு நம்முடைய சோலார்ஸ் லைட்டு, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. பிளாட் பிரித்து ஃபுல்லி காம்பவுண்டடு அண்ட் கேட் போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வரதுக்கு தனியாக ஒரு என்ட்ரி இருக்குது, எக்ஸிட் இருக்குது. ஸோ கரெக்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. இது கேட்டட் கம்யூனிட்டியாக பில்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000-1200 ரேஞ்சில் தான் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொன்ன மாதிரி இமீடியட்டாக நீங்கள் இடம் வாங்கி வீடு கட்ட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி வந்து 1 kilometer அப்கமிங் மெட்ரோ மெட்ரோ நடந்துட்டு இருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1 kilometerங்க. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஸ்ரீ ராமச்சந்திரா அரவிந்த் ஐயா ஹாஸ்பிட்டல் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சவிதா டென்டலு. ஸோ இந்த மாதிரி நிறையா ஹாஸ்பிட்டல்ஸு. அது இல்லாமல் ஐடி பார்க்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்என்டி இன்ஃபோடெக் இருக்குது, டிஎல்எஃப் ஐடி பார்க் இருக்குது, அகைன் வந்து ஆர்எம்செட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ரோட்லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அப்ரோச்சபிளாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து மார்க்கெட் நீங்கள் எதாவது ஷாப் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இங்கே டிமார்ட் பக்கத்தில் இருக்குது. அகைன் ரிலையன்ஸ் ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸ்கூல்ஸ் உங்களுக்கு நாராயணா டெக் ஸ்கூலு, சைத்தானியா ஸ்கூலு, அகைன் வேலம்மாள், மகரிஷி, இந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் அவைலபிள். காலேஜ் வந்து பனிமல்லர் அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜு. ஸோ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஸ் ஏரியா. இங்கே வந்து சுற்றி முற்றி எங்கேயுமே வந்து ஃபேக்ட்ரி கிடையாது, லேக் கிடையாது, அகைன் கெனால் கிடையாது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே இடம் வாங்கி வீடு கட்டி வரணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக வர முடியும். ரொம்ப காம்படிட்டிவான ப்ரைஸில் வாங்க முடியும். இந்த பக்கம்லாம் வில்லாஸ் யாருமே ப்ரொமோட் பண்ணுறதில்ல, அப்பார்ட்மெண்ட் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வில்லாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ ஒரு டெவலப்பருக்கு இடத்துல வந்து வில்லா கட்டி விற்பார்னு சொன்னால் அவர் கண்டிப்பாக ஒரு 2 கோடியோ 2.5 கோடி ரூபாய்க்கு விற்கணும். ஸோ அப்போ தான் வந்து கட்டுப்படி ஆகும். ஸோ இங்கே இருக்க லேண்ட் காஸ்ட்டுக்கு. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு 1/2 crore லேண்டை வாங்கிட்டு இங்கே ஒரு வில்லா கட்டுவோம். அப்படி கட்டி முடிக்கும் போது நமக்கு ஒரு 1.5 to 1.5 crore நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு பங்களாவோ அல்லது ஒரு வில்லாவோ ஈஸியாக இங்கே கட்டி முடிக்கும் இங்கே லேண்ட் வாங்குறதுனால. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நான் வில்லா தான் வேணும், எனக்கு வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் வீடு இடம் வாங்கி நானே கட்டிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்கன்னு சொன்னால் இது அதற்கான ப்ராடக்ட்டு. போரூர் ரொம்ப க்ளோஸாக இருக்குது. ஸோ போரூர் நியர்பை வரும். ஸோ எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பார்க்குறேன். ஸோ மேபி இந்த ப்ராடக்ட் ரொம்ப சின்ன ப்ராடக்ட் தான் இருந்தாலுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் தேடிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் ஸோ பர்மனெண்ட்டாக ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த நம்பர் நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நாங்கள் சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து கொண்டு வந்து காமிச்சிட்டு இதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ நிறைய லேஅவுட்ஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்டையர் சென்னையில் ஸ்டெப்ஸ்டோன் எல்லா இடத்துலையும் வந்து லேஅவுட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியில் ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது சூட் ஆகும்னு சொன்னால் கூட அதை நம்ம காமிப்போம். ஸோ காமிச்சிட்டு உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி எல்லா பேங்க்கும் அட்டாச்சாக இருக்குது, எல்லா இடத்துலையும் பேங்க் அப்ரூவல்ஸ் இருக்குது, எல்லா லேண்ட்ஸுமே பேங்க் அப்ரூவலோடு இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் கையில் 10 to 20% பணம் வச்சிருந்தாலே போதும், நீங்கள் இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கிடலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Until then, this is Sam, your property advisor, signing up from Chennai Homes.